சலங்கை ஒலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிருஷ்ணபிரசாத் வீட்டுக்கு போறாரு. அப்போ அபூர்வா கிட்ட போயிட்டு நேரா ரொம்ப கோவமா பேச, அப்போ அபூர்வா வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் கிட்ட வந்து சொல்றாங்க, பூமி இந்த வீட்டை விட்டு போக போறா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு கிருஷ்ணபிரசாத் ஷாக் ஆகுறாரு. என்ன ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா அந்த பூமி வந்துட்டு ககனோட ஆஃபீஸ்ல வேலை செய்யறது, அவனுக்கு பிஏவா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே அவர் ஒரு பக்கம் ஷாக் ஆக, இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா பூமியை வீட்டை விட்டு அனுப்பிடுவார் அப்படின்னு சொன்னதுமே அப்போ கிருஷ்ணபிரசாத் வந்துட்டு கண்டிப்பா நான் அதெல்லாம் பண்ண விட மாட்டேன், நான் பூமியை இங்க இருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, உன்னால முடிஞ்சா நீ அதை பண்ணிக்கோ, அப்படி நீ மட்டும் பண்ணிட்ட உன்னால எதையும் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன், கண்டிப்பா பூமி ககனோட கல்யாணத்தை நீ பண்ணி வச்சிருவ அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே கிருஷ்ணபிரசாத் நேரா போயிட்டு சரத் சந்திரா கிட்ட வந்து போறாங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு, கரெக்டான சமயத்துக்கு தான் வந்திருக்கேன், பூமி என்ன நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்போ சந்திரா வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. உடனே அதை கேட்டு வந்து கிருஷ்ணபிரசாத் ரொம்ப கோவமா, அபூர்வா என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வேற யாராவது சொன்னா இதை நம்பிருப்பீங்களா, கண்டிப்பா பூமியை ஃபோன் பண்ணி வர வச்சு பூமி கிட்ட நேரடியாவே கேட்டு தானே தெரிஞ்சுப்பீங்க, ஆனா அபூர்வா சொன்னா மட்டும் ஏன் அப்படியே அந்த விஷயத்த நம்புறீங்க, இப்படிதான் சோபா சந்திராமா வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க, ஃபேக்ட்ரியில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிட்டீங்க, அது உண்மையாக பொய்யான்னு கூட விசாரிக்கல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை உயிரோடு இருந்து நம்ம சுற்றி தான் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருக்காங்க, அதுவும் வந்துட்டு அபூர்வா தான், இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எப்போ தான் மாற போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் வந்து ஒரு பொம்மை மாதிரி ஆயிட்டீங்க, அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் நீங்கள் வந்து நம்பிடுறீங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு சந்திராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் வந்து பலார்னு அரைஞ்சிடுவாங்க. அபூர்வாவை பற்றி இவ்வளோ சொல்லியும் வந்துட்டு அவர் நம்பாமல் கிருஷ்ணபிரசாத்தை அடித்ததுமே வந்துட்டு செர்ரிக்கு பயங்கரமாக வந்து கோவம் வரும். ஒரு பக்கம் சந்திரா வந்துட்டு கிருஷ்ணபிரசாத்தை அடிச்சுட்டு, என் கண்ணு முன்னாடியே நிற்காத, ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டு உன்னை கொண்டுடுவேன் இல்லைனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே செர்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து ககனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ரொம்ப வேகமாக போயிட்டு அங்கே சேர் எல்லாம் தூக்கி போடுறாங்க. உடனே ககன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அந்த சந்திரா வந்துட்டு நம்ம அப்பாவை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே ககனுக்கு வந்து பயங்கர ஷாக்கு, பயங்கரமாக கோவம் வருது அவருக்கு. அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கிற பேப்பர் வெயிட்டை வந்து எடுத்து கையில் அப்படியே வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு செர்ரி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அடிச்சுட்டு எதுக்காக அடித்தாங்க அப்படின்னு ககன் கேட்கும்போது அவர் வந்துட்டு அவரோட பொண்டாட்டியை மட்டும்தான் நம்புவாராம், அந்த அபூர்வா சொல்கிறத மட்டும்தான் நம்புவாராம், வேறு யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டாராம், அவங்களுக்கு தான் அந்த மதிப்பு இருக்காம், நம்ம அப்பா வந்துட்டு அவங்க சொன்னதை தான் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அப்பாவை வந்து அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீ எதுவும் கேட்க மாட்டா அப்படின்ற தைரியத்தில் தான் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு ககனுக்கு இன்னும் கோவம் வருது. ரொம்ப கோவமாக வந்து நின்றுட்டு இருப்பாரு, திரும்பி நின்று கோவப்பட்டுட்டு இருப்பாரு. ஆனால் செர்ரி வந்துட்டு, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நம்ம அப்பாவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு ககன் ரொம்ப கோவத்தோட திரும்பி நின்றுட்டு இருக்கிறத செர்ரி பார்க்க மாட்டார். அவர் ஒரு பக்கம் ரொம்ப கோவமாக இருப்பார். கண்டிப்பாக இதுக்கு நான் ஏதாவது பண்ணாமல் விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்காரு, அப்பாவை அடிச்சிட்டாரு, எனக்கு அப்படியே எப்படி திரும்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு செர்ரி அங்கேருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பூமி வந்துட்டு எதுக்காக கால் பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே வந்துட்டு அப்போ வந்துட்டு அபூர்வா வந்து எல்லாத்தையும் வந்து கேட்க சொல்கிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நீ எங்கே வேலை செய்கிற, அந்த ககனோட ஆஃபீஸில் பிஏவா இருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ பூமி வந்துட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் டான்ஸ் கிளாஸுக்கு தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு இல்லை இவ பொய் சொல்கிறான், இவ ககனோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறா, இவ ககனை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ வந்துட்டு சரி நீ எந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கிளாஸ் எடுக்கிற அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ பூமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ககன் வந்து ஒரு முறை அந்த ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே போய் நீ கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கார்டை வச்சு அந்த பேரை வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு அபூர்வா இவ என்ன இப்படி போய் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதோட நம்பர் கூட கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் வந்து கால் பண்ணி வந்து கேட்குறாங்க. அந்த இன்ஸ்டியூட் பேரை கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பூமி வந்து
அங்கே வேலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்லிடுவாங்க. பூமி வர வழியிலே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சு நம்மளை ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சப்போஸ் இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டாங்கன்னா வந்துட்டு ஆமான்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க. இப்படியெல்லாம் சொன்னதுமே வந்துட்டு அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன இது இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. நீ போய் பேசுகிற, நீ வந்துட்டு கண்டிப்பாக ஏமாத்துற, நீ அந்த ககனோட ஆஃபீஸில் தான் பிஏவாக வேலை செய்கிற, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு, நீ அந்த ககனை தான் லவ் பண்ணுற, எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏமாத்துற, நீ வந்துட்டு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னோட மாமாவை அழிக்கணுன்றதுக்காக அந்த ககனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு இருக்க அப்படின்லாம் வந்து சொல்ல பூமி வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உண்மையாக நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட கையெடுத்து சந்திராவோட தலையில் வச்சிருவாங்க. சத்தியம் பண்ணி சொல்லு, உண்மையாக நீ அந்த ஆஃபீஸில் வேலை செய்யலை, நீ அந்த ககனை லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமி வந்து தலையில் கை வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு சொல்லு அப்படின்னு அபூர்வா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அபூர்வா வந்து சந்திராவோட தலையிலேருந்து பூமி வந்து சந்திராவோட தலையிலேருந்து கையை வந்து எடுத்துருவாங்க. எடுத்ததுமே சந்திராவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாம், நான் ககனை தான் லவ் பண்ணுறேன், அவரை தான் நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வந்துட்டு சந்திரா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. என்னை இவ்வளோ நாளும் நீ ஏமாத்திட்டியே, நான் வந்துட்டு என் வீட்டில் இருக்கிறவங்க என் ரத்த சம்மந்தம் உள்ள என் பொண்ணையே வந்துட்டு நான் வந்து தூரமாக வச்சுட்டு உன்னை நான் அவ்வளோ நேசிச்சேனே, உன்னை நான் அவ்வளோ உயிருக்கு உயிராக வந்து உன் மேலே வந்து பாசம் வச்சேனே, என்னை நீ வந்து இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவன் உன்னை என்னென்னலாம் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ண வச்சானோ தெரியல, விட்டுரு, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வா என் கூட அப்படின்னு கையை பிடிச்சி இருக்கும் போது பூமி அங்கேருந்து நகரவே மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு சந்திரா வந்துட்டு சரி, இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உனக்கு நான் வேணுமா அந்த ககன் வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பூமி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூமி இந்த ககனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு அதுக்கப்புறமா சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோவத்தோடு வந்துட்டு இருப்பாங்க. அப்போது பூமி வந்துட்டு அப்பான்னு கூப்பிட வருவாங்க. என்னை நீ இன்னொரு முறை அப்பான்னு கூப்பிடக்கூடாது, நீ என்னை வந்து எப்படியுமே வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி அப்பான்னு கூப்பிடக்கூடாது, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே பூமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பூமியை வந்துட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாரு சந்திரா. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.